எழுந்து நிற்போம். இந்த நேரத்தில் இந்த புத்தாண்டு ஆராதனையை நம்ம செலுத்த தேவனுடைய சமூகத்தில் நம்ம நிற்போம். ஹalleluya. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஹalleluya. தூங்குறவங்களா நல்ல ஒரு ஹalleluya. ஆமென். பாதி பேர் நல்லா தூங்கி இருக்கீங்க. ஹalleluya. சரி, இந்த ஆண்டுல ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 16வது வசனம் என்ன சொல்லுது? அதுல ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. இந்த ஆண்டுல ஆண்டவர் பார்த்ததுன்னா 2025 நீங்க என்ன பண்ணிட்டீங்க? சோர்ந்து போயிட்டீங்க. பக்கத்துல இருக்க சொல்லுங்க, சோர்ந்து போயிட்டீங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுங்க, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. எங்கள் புறம்பான மனுஷன் இந்த 2025 நமக்கு சோர்வை கொண்டு வந்த மனுஷனை இன்னைக்கோட இல்லைன்னா நேற்று இந்த 2025 என்ன பண்ணிட்டோம்? க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த 2026 நம்ம எப்படி இருக்க போகிறோம்? உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறோம். அல்ல, நீங்க பக்கத்துல இருக்க கரங்களை பிடித்து சொல்லுங்க, நான் புதிய மனிதன். ஹalleluya. நான் புதிய மனிதன். ஹalleluya. நான் சோர்ந்து போகிற மனுஷன் அல்ல, கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற மனுஷன். ஹalleluya. ஒரு எழுப்புதலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு ரெனியூவல் வர வேண்டும், ஒரு ரிவைவல் வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு ரெனியூவல் வர வேண்டும். ஹalleluya. ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால், நமக்குள்ளாக ஆவிக்குரிய ஒரு மாற்றம் வந்தால் மாத்திரமே, ஒரு புதிதாக்கப்படுகிற ஒரு அனுபவம் வந்தால் மாத்திரமே ஒரு எழுப்புதலை பார்க்க வேண்டும். இன்னும் மஞ்சூர் சந்திக்கப்படவில்லை, இன்னும் நாம் சுற்றி இருக்கிற கிராமங்கள் சந்திக்கப்படவில்லை. நாம் பழைய மனிதனாகவே இருந்தால், நாம் சோர்ந்து போகிறவர்களாக இருந்தால், நாம் ஒரு எழுப்புதலை பார்க்க முடியாது. அல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீங்கள் புதிய மனிதனாய் மாறும் பொழுது, கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளாக இருந்து கிரியேட் செய்யும் பொழுது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நல்லவராய் இருக்கிறார். அதே 17வது வசனம் சொல்கிறது, மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்திலே லேசான நம்முடைய உபத்திரவங்கள் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமைக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி. ஹalleluya. இது லேசான உபத்திரவம் தான். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், இந்த லேசான உபத்திரவத்தின் மத்தியிலே நீ கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் பொழுது, நீ பார்த்திராத கனமான உயரத்திற்கு உங்களை கொண்டு போவார். விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya. நான் பார்த்தது வெறும் லேசான உபத்திரவம் தான். கர்த்தருக்காக நான் நெருக்கத்தை, உபத்திரவத்தை நான் ஏற்றுக்கொண்டால் பெரிய கன மகிமைக்கு கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஹalleluya. இந்த ஆண்டில கர்த்தருக்காக நீங்கள் எதெல்லாம் சகிக்கிறீர்களோ, கர்த்தருக்காக எதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, அதற்கு காட்டிலும் மேலான நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தர நல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. பக்கத்துல இருக்க கரங்களை பிடித்து சொல்லுங்க, சோர்ந்து போகாதே. ஹalleluya. ஏ மேஜர் ஹalleluya. சோர்ந்து போகாதே. ஹalleluya. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. கரங்களை தட்டி, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து. ஓ, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவமோ, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கரங்களை உயர்த்தி, சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். அது சீக்கிரம். நல்ல கரங்களை தட்டி, இந்த லேசான உபத்திரவமோ, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. ஓ, சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவமோ, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஹalleluya. உறுதியை நான் காட்டுகிறேன், நான் விழித்திருந்து கர்த்தரை பாடும் பொழுது, நான் விசுவாசிக்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்பதை விசுவாசிக்கிறதுனால, விசுவாசத்தின்படி நீங்களும் நானும் நடக்கிறோம். ஹalleluya. தரிசித்துனா ஒன்னு பார்த்ததை நம்ம நம்புறோம். இங்க நம்ம பார்க்கல, ஆபிரகாம் அதை பார்க்கல, விசுவாசித்தான் கர்த்தர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹalleluya. எத்தனை பேர் எழுப்புதலை பார்க்கறீங்க? ஹalleluya. அப்ப எழுப்புதலை பார்த்துட்டோம்னு சொல்லி நீங்க விசுவாசத்துல பாடணும். ஹalleluya. குடும்பத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்துட்டார்னு விசுவாச பார்வையில பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆராதனை தன்மை மாறும். ஹalleluya. ஹalleluya. ஆராதனை என்பதே ஒரு விசுவாசத்தின்
அடையாளம் தான். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஆராதனை செலுத்தினார். அவனுக்கு ஒரே மகனை கர்த்தருக்கு கொடுத்தார். எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. வேதனை தான், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை தான். ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்த்தோம், சோர்ந்து போயிருக்கிறேன், ஆனால் நான் சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்லும்போது கர்த்தர் உங்களை புது பலத்தால் நிரப்புவார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சோர்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சட்டைகளை விரித்து உயர பறந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய சபையில எல்லா தரப்பட்ட ஜனங்களும் ஊழியம் செய்வீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை நான் செய்வேன் சொல்லுகிறவர்கள் எல்லாம் நல்ல கம்பீர சத்தத்தோடு, ஆக்ஷனோடு, விசுவாச அறிக்கையோடு நம்ம பாட போகிறோம். சோர்ந்து போக மாட்டே, நீ சோர்ந்து போக மாட்டே, சோர்ந்து போக மாட்டே, நான் சோர்ந்து போக மாட்டேன். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவமோ. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு, இதுதான் வாக்கு தத்துவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுவே. சோர்ந்து போக மாட்டே, நான் சோர்ந்து போக மாட்டே, சோர்ந்து போக மாட்டே, நான் சோர்ந்து போக மாட்டே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை காணாத பரலோ. இதுதான் சபையோட தரிசனம். காண்கின்ற உலகம் தேடவில்லை காணாத பரலோகம் நாடுகிறேன். நான் சோர்ந்து போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவமோ. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போக மாட்டே, நான் சோர்ந்து போக மாட்டே, சோர்ந்து போக மாட்டே, நான் சோர்ந்து போக மாட்டே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவமோ. அது சீக்கிரத்தில் லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவர் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போக மாட்டே, நான் சோர்ந்து போக மாட்டே, சோர்ந்து போக மாட்டே, நான் சோர்ந்து போக மாட்டேன். மகிமையின் தேவ ஆவி நம்மை மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மன்னவன் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போக மாட்டே, நான் சோர்ந்து போக மாட்டே, சோர்ந்து போக மாட்டே, நான் சோர்ந்து போக மாட்டே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவமோ. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவமோ. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. கரங்களை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரையோ, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும்
தொடர செய்து என்னை மீண்டும் நடக்கவர். என் நாட்கள் முடியும் வரையோ, என் ஜீவன் பிரியும் வரையோ, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரையோ, என் ஜீவன் பிரியும் வரையோ, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரையோ, என் ஜீவன் பிரியும் வரையோ, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஆண்டவரே என்னுடைய கடைசி மூச்சு உள்ளவரை உம்மையே ஆராதிப்பேன். உமக்காய் வாழுவேன், உமக்காய் சாட்சியாய் நிற்பேன். ஆண்டவரே இந்த ஜீவன் நீர் தந்தது, இந்த அதிகாரம் நீர் தந்தது, இந்த பலன் நீர் தந்தது. என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எரிந்து கொண்டே இருப்பேன், ரகடரவாசேகரே, எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டிருப்பேன், எரிந்து கொண்டே. கரங்களை உயர்த்தி இந்த ஆண்டு முழுவதும் அப்பா, இந்த ஆண்டு முழுவதும் உமக்காக எரிந்து கொண்டே என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். இன்னொரு தடவை எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே அழைத்தவரே, அழைத்தவரே, இன்னூழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே, அழைத்தவரே, இன்னூழியத்தின் அழைத்தவரே, அழைத்தவரே, அழைத்த தேவன் நீ மட்டும் உண்மையுள்ள தேவன். இன்னூழியத்தின் ஆதாரமே, எரிந்து கொண்டே எப்போதுமே என் ஜீவன் பீடி. அப்பா, என்னவே நடந்தாலும் உமக்காக. ஓ எஸ் எரிந்து கொண்டே எப்பொழுதும் ஃபயராக
எப்போதுமே உமரிமமலரே என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. எல்லா வாய்களை திறந்து தேவனே, இந்த ஆண்டு முழுவதும் யார் எரிகிறாங்களோ இல்லையோ நான் எரிவேன், என் தேவனுக்காக நான் எரிவேன். எல்லா வாய்களை திறந்து நல்ல அந்நிய பாஷையில பேசு. எல்லாரும் வாய்களை திறந்து இருந்து கொண்டிருப்பேன், புதுப்பிக்கப்படுவேன், மறுரூபம் ஆகுவேன், மகிமை அடைவேன். வாய்களை திறந்து எதெல்லாம் அறிக்கை எடுக்கிறீர்களோ இந்த புதிய ஆண்டில் புதிய முதலாவது வர்ஷிப்ல என்னெல்லாம் அறிக்கை எடுக்கிறீர்களோ அது எல்லாம் இந்த ஆண்டு நிறைவேறும். ஆசீர்வாதம் உண்டாகும், உயர்வு உண்டாகும். அவருக்காக எரியும் பொழுது எல்லாம் நடக்கும். மாம்சத்துக்கு இடம் கொடுக்காமல் நல்ல ஆவியினால பேசுங்க. என்னமே ஊழியமார்களா, என்னமே ஊழியமார்களா. சின்ன ஒரு குப்பை எடுத்து கூட போடலாம். எந்த ஊழியமாக இருந்தாலும் தேவன் பார்க்கிறார். எல்லா ஊழியத்திலும் ஒரு எரிதல், ஒரு தீவிரமான எரிதல், ஒரு உப்பு கொடுத்து உண்மையாக உப்பு கொடுத்து உண்மையாக முழுமையாக தேவாவை விட்டு கொடுத்து மனப்பூர்வமாக தேவனே என் ஜீவனே போனாலும் என் தேவனுக்காக என்னை தூக்கின தேவனவ, என்னை நிறுத்தின தேவனவ. ஓ ரபா கேத்தேலேரி பலவ மாமா மாமா. ஹalleluya ஹalleluya. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே இருப்பே. எல்லாம் முழங்கால் படிட்டு எப்போதுமே என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே. சேனைக்குள் பாய்வே தயவாலே மாதிரை தாண்டிடுவே. சேனைக்குள் பாய்வே தயவாலே மாதிரை தாண்டிடுவே. தூயவர் தூயவரே, தூயவர் தூயவர், தூதிற்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர், தூதிற்கு பாத்திர ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, தூதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே,
பார்த்து சொல்லும் பொழுது, நீயோ உடைய மாம்ச பலத்தினாலே என்னோட யுத்தம் பண்ணுகிறாய், ஆனால் நானோ சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பலத்தை கொண்டு உன்னிடம் நான் யுத்தம் பண்ண வந்திருக்கிறேன் என்று சொல்லி, கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தரவர் நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அப்பேற்பட்ட எதிரியை வீழ்த்த தேவன் அவனுக்கு பலத்தை தந்தது போல இந்த ஆண்டில நீங்கள் உங்கள் பலத்தை நீங்கள் சாராமல் உங்களை படைத்த தேவனுடைய பலத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது, உங்க மாம்ச பலத்தை நீங்கள் சாராமல், நான் உம்மை சார்ந்திருக்கிறேன், உம்முடைய பலத்தில் நான் ஓட விரும்புகிறேன், என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி, ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் அப்பா, உமக்காக நான் ஓடுவேன் ஆண்டவரே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் ஆண்டவரே. ரகடரவா. இந்த முதலாவது ஆராதனையில் நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே எதற்காகவும் உம்முடைய திட்டத்திலிருந்து நான் விலக போக மாட்டேன் ஆண்டவரே. நான் எடுத்த தீர்மானத்தில் அப்பா ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஜீவன் உள்ளவரை அப்பா உமக்கு நான் எரிந்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. எத்தனை பேர் அதை சொல்ல விரும்புகிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? உமக்காக நான் எரிந்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. நானும் என்னுடைய குடும்பமும் ஆண்டவரே உமக்காக நாங்கள் எழுப்பி பிரகாசிப்போம் ஆண்டவரே. எரிந்து கொண்டே இருப்பே கொண்டு வர போகிறோம். நம்ம எல்லாரும் ஆண்டவரே, இந்த தரிசனம் உம்முடையது ஆண்டவரே, இந்த பகுதி உமக்குரியது ஆண்டவரே. இங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் ஆண்டவரே. நானும் என் சபையாரும் இணைந்தப்பா ஆண்டவரே, மகிமையின் ஆண்டவரே பிரசனத்தில் நிரம்பி எரிந்து அப்பா இந்த பகுதி முழுவதும் உமக்காக நாங்கள் ஆதாயப்படுத்துவோம் ஆண்டவரே. நானும் என் குடும்பமும் ஆண்டவரே தேவ மகிமையிலே பிரகாசிப்போம் ஆண்டவரே. அதுதான் இந்த முதலாவது ஆராதனையில உம்முடைய சமூகத்தில் நாங்களே அர்ப்பணிக்கிற ஜீவ பலி அப்பா ஆண்டவரே. நாங்கள் உமக்காய் ஒருமனப்பட்டு உம்முடைய ராஜ்யத்தை இந்த பகுதியில் கட்டுவோம் ஆண்டவரே. ஒரு ரகதரபாஷைகளை அர்ப்பணிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபத்தோடு இந்த ஆராதனை முடிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் இருந்த ஆண்டவரே, இந்த 2026 ஆண்டு ஆண்டவரே, இந்த முதலாவது வேளையில் அப்பா ஆண்டவரே நாங்கள் சபையாக இணைந்தப்பா ஆண்டவரே ஆராதிக்க தேவனைகளுக்கு தந்த ஆயுசு நாட்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த பலத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த ஜீவனுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த முதலாவது ஆராதனையில் ஒன்றே ஒன்று நாங்கள் சொல்லுகிறோம், நாங்கள் உமக்காய் எழும்பி பிரகாசிக்க, உமக்காய் நாங்கள் ஆண்டவரை எரிந்து கொண்டு பெரிய காரியங்களை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. முதியவர்களாய் ஆண்டவரே, வாலிபர்களாய், பெண்களாய் ஆண்டவரே, ஆண்களாய், முழு சபையாய் இணைந்து சொல்லுகிறோம், உமக்காய் நாங்கள் எரிந்து கொண்டே இருப்போம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படத்தக்க இந்த இடத்திலிருந்து கர்த்தர் பிரியப்படுகிற ஒரு ஆண்டவரே பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கும் ஆண்டவரே. அதை ஏற்றுக்கொள்ளுவீராக. இந்த பகுதியில் பலத்த ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்வீராக. நாங்கள் ஜீவிக்கிறோம். இந்த ஆராதனை எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் இந்த ஆண்டில் நமக்கு தந்த புதிய வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆமென், ஆமென், ஆமென்.